குழந்தையே, உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும் இதை போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கிற பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்துகிறேன். சாயப்பா, கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்தது என்னிடம் வருவது எனக்கென்று உங்கள் துவாரகாவாயில் இருந்து வரும் பரிசு சம அளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும் குழந்தையே. உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே. சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி, அதில் எல்லாரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும் போது என் மனம் என் பிள்ளையான உனக்கு கண்டு உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது. நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும். உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப் போகிறது. உன் மனதில் உன் சாய் தேவா என்றும் இருப்பேன். உன் மனதை நான் அறிவேன். குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கிறேன். எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது. உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ ஜெயமாக வாழ்வாய். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் உண்மையான சீரும் சிறப்புடன் வாழ்வது யார் என்று தெரியுமா? செல்வந்தர்களா? இல்லை. குழந்தையா? இல்லை. உண்மையான சொந்த பந்தங்களுடன் கூட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சீரும் சிறப்புடனும் வாழ்கிறார் என்பது அர்த்தம். ஏனால் கூட்டு குடும்பம் என்பது மிகவும் பெரிய காரியமோ இல்லையேனே ஒரு பயங்கரமான விஷயமோ இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் எவ்வித பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்கலாம். அதற்குண்டான ஒரு மனோதிடமும் மனதைரியமும் உங்களிடம் நிச்சயமாக தோன்றும். ஏனென்றால் கூட்டு குடும்பம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத சண்டைகள் தவிர்த்து விடுவீர்கள். அர்த்தமுள்ள பேச்சை அனைவரிடம் தெளிவாக பேசுவீர்கள். யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை முழுமையாக உங்களால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களை புண்படுத்தவாதாவது நீங்கள் அவர்களிடம் பேச முடியும். இவை மூன்றும் தான் வீட்டிற்கு வெளியில் உள்ள மனிதர்கள் எதிர்பார்க்கும் ஒரு 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை நீங்கள்
வெளி உலகத்தில் கடைபிடித்து விட்டால் உங்களுக்கு என்றுமே தோல்வியே கிடையாது. ஏனென்றால் கூட்டு குடும்பத்தில் புறம் பேசுபவர்கள் இருப்பார்கள், தேவையில்லாமல் விதண்டாவாதம் எழுப்பவர்களும் இருப்பார்கள். புறம் பேசுபவர்களை தள்ளி வைத்து விட்டாமல் அவர்கள் என்ன பேசினால் என்ன என்று நாம் அன்பை மட்டும் காட்டுவோம். ஏனென்றால் அவர்களும் நம் சொந்தம் தானே என்று எடுத்துக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு குடும்பத்திலேயே கிடைத்து விடுகிறது. அப்படி இருக்கையில் வெளியில் உள்ளவர்கள் பேசினார்கள் மட்டும் நீங்கள் கண்டு கொள்ளவா போகிறீர்கள்? தேவையில்லாமல் விதண்டாவாதம் இழுப்பவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுவிட்டு செல்வது மிகவும் நல்லது. கூட்டு குடும்பத்திலும் அப்படிதான். அப்படி இருந்தால்தான் மேலும் சண்டை வராமல் போகும். அதையே நீங்கள் வெளியுலகத்திலும் பயன்படுத்தி விட்டால் சண்டைகள் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய பாதையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன, அதில் குரில் எது நெடில் எது என்று ஆராய்ந்து உட்கார்ந்திருந்தால் நீங்கள் செய்ய போகும் வேலையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுக்கான வேலையை நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர உங்களுக்காக வேறு யாரும் வந்து செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கையில் ஏதாவது ஒரு சின்ன சண்டையாக இருந்தாலும் அதை எளிதில் விட்டு விடுவது உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகவும் நல்லது. அதை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உடனே கேட்டுவிடுங்கள். இப்படி செய்தால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமான வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் வாழலாம். இதில்தான் உண்மையான சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. ஒருவன் பண்ணை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கோடி கோடியாய் பணம் வைத்து அவனால் இரவில் முழுமையாக உறங்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவனிடம் உள்ள பணம் எங்காவது எப்படியாவது வெளியே சென்றுவிடுமோ என்ற ஒரு பயம். இந்த நிலை நாளை தொடருமா என்ற ஒரு பயம். இந்த பயத்துடன் தான் அவன் இரவு உறங்குவான். உறக்கம்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செயல். அதையே ஒழுங்காக செய்ய முடியாதவன் உண்மையான செல்வந்தரா? இல்லை. குடிசை வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அன்பு நிறைந்த வார்த்தைகளால் பேசி மகிழ்ந்த அந்த ஒரு நொடியில் உறங்குவது, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உறங்குபவன் தான் உண்மையான செல்வந்தன் ஆவான். நாம் அனைவரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இங்கு இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் வல்லவர்கள். அதை உங்களிடம் அவர்கள் காண்பித்து, உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் அவரிடம் காண்பித்து, வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும். இதற்காக மட்டும்தான் இயங்குகிறதை தவிர வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் இதில் இல்லை. இதை புரிந்து நடந்து கொள்வாயாக. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும்
அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.